நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் வழிபாடு என்ன? மிதுன ராசி மிருகசீரிட நட்சத்திரத்திற்கான சித்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர். இவரோட ஜீவசமாதி 3 இடத்துல இருக்குது. ஒன்று சங்கரன் கோயில், இன்னொன்று விருதாச்சலம், இன்னொன்று மருதமலை. சில பேர் உங்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்க. எப்படி ஒருத்தருக்கு 3 ஜீவசமாதி இருக்கும்பாங்க. என்றைக்குமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், சித்தர்களோட சூட்சம நிலையில் உள்ளவங்க தான் சித்தர்கள், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறவங்கள நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, பெரியவர்கள் நமக்கு வழி நடத்தி போன விஷயங்களை உணரத்தான் முடியுமே ஒழிஞ்சு கண்ணில் காட்டுங்கன்னா காட்ட முடியாது. அப்படிங்கும் பொழுது அவங்க ரொம்ப குழப்புவாங்க. சயின்ஸ் காட்டு, அதை காட்டு, இதை காட்டுன்னெலாம் சொல்லுவாங்க. உணர்ந்து பார்த்தவங்க, சித்தர்களோட சக்தியை பற்றி உணர்ந்து பார்த்தவங்க கீழே தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் அதை பற்றி புரியும். ஒருவேளை நீங்கள் மேஷ ராசியிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கொடுத்துருக்கோம். அஸ்வதி நட்சத்திரத்துலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம் எல்லா பாதத்துக்கும் கொடுத்துருக்கோம். ஒருவேளை அந்த லிங்க்கெல்லாம் வேணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம டீமில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்து பயனடைங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த நட்சத்திரம் சம்மந்தமாக இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, சித்தர்கள் எப்பயுமே தனக்கான இருக்கிறவர்களை விட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சித்தர்களுக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கும்பொழுது இதனால் அவங்க பயனடைஞ்சாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் ஜெயிக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது என்ன பண்ணலான்னா, ஒரு சித்தர்கள் உண்டியல் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை மிருகசீரிட நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உண்டியல் எடுத்து வச்சுக்கோங்க. தினசரி உங்களால் எவ்வளோ காசு எடுத்து வைக்க முடியுமோ அந்த காசை எடுத்து போட்டுட்டே வாங்க. இது போட்டுகிட்டே வரும்போது மாதத்துக்கு ஒரு தடவை அந்த உண்டியல் எடுங்க. இந்த உண்டியல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய காசை எடுத்து எளியவர்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஏதாவது பொருளாதார ரீதியாக உதவி செய்யணும்னா சரி, உணவுக்கு உதவி செய்யணும்னாலும் சரி, உடை வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. அந்த டயத்தில் பெருமையை தேடி தருவார் சித்தர். அப்படிங்கும்பொழுது அந்த டயத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களை பெருமையாக நீங்கள் சூப்பர் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் பண்ணுவார். அந்த டயத்தில் அந்த பெருமையெல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த பெருமை என்னை சேராது, இந்த பெருமை இந்த சித்தருக்கே போய் சேரும்னு சொல்லிவிட்டு அந்த சித்தரை முன்வைச்சு நீங்கள் சொல்லணும். இதை நீங்கள் செய்யும் பொழுது சித்தரோட உங்களுக்கு ஆசீர்வாதம் மிக சிறந்ததாக கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஜீவசமாதிக்கு போய் தியான நிலையில் இருக்கும்போது சின்முத்திரை அணிந்து அமைதியான நிலையிலிருந்து இந்த கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கக்கூடிய மந்திரத்தை 54 தடவையிலேருந்து 108 தடவை ஜபம் செஞ்சுட்டே வர வர நன்மையை கொடுக்கும். இதை நித்தியப்படினா தினசரியும் நீங்கள் இந்த வழிபாடுகளை வீட்டில் வச்சு வழிபடலாம். அதில் ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். உங்களை சித்தரோட திருவுருவப்படம் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணுங்கன்னா, சந்தனம் எடுத்து நல்லா சந்தனத்தை அரைச்சிக்கோங்க. சந்தனத்தை அரைச்சிட்டு கல்லில் வச்சு சந்தனக்கட்டையை வச்சு அரைச்சிக்கோங்க. அந்த சந்தனத்தை எடுத்து ஒவ்வொரு பொட்டாக கீழிருந்து மேல் நோக்கி வச்சுட்டே வாங்க. அதை வைக்கும் பொழுது குங்குமத்தையும் எடுத்து வச்சுட்டே வாங்க. இது முடித்ததுக்கு அப்புறமா, அந்த சுற்றி முடித்ததுக்கு அப்புறமா ஒரு மகா நைவேத்தியம்னா என்ன, உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு படையல், நிறைய படையல் போட்டு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடாம எளியவர்களுக்கு கொடுத்துட்டு வர்றது, ஜீவகாருண்யம்ன்ற பேரில் நீங்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கு கொடுக்கறது, முடியாதவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருக்கிறத மட்டுமே நீங்கள் சாப்பிடணும் சித்தர்கள் வழிபாட்டில். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுதே மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். முன்னாடியே நான் சொல்லியிருக்க மாதிரி தான் இப்போ இதில் சொன்ன மாதிரி இந்த உங்களுக்கு தாந்திரிக பஸ்பம் பற்றி அந்தந்த நட்சத்திரத்துக்காக ரொம்ப மெனக்கிட்டு நிறைய பண்ணியிருக்கோங்க. தேவைப்படுறவங்களாக இருந்தால் மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதற்கான கட்டணங்கள் செலுத்தும் பொழுது உங்களுக்கு திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வாங்கிக்கலாம். இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு நெய் வேணும்னாலும், நாட்டுப்பசு நெய் வேணும்னாலும் தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க. தொடர்பு கொண்டுட்டு அதுக்கான கட்டணம் செலுத்தும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சிருவோம். சந்தனக்கட்டை தேவைனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மினிமம் 20 to 25 கிராம்ஸ்லேருந்து தான் சந்தனக்கட்டை நம்மகிட்ட அவைலபிளுங்க. பட் 100% பியூரான ஹை குவாலிட்டியாக கிட்ட வந்தாலே அவ்வளோ மணக்கும் அந்த லெவலில் இருக்கக்கூடிய லைசன்ஸ்டு சந்தனக்கட்டை தான். தேவைப்படுறவங்களா இருந்தால் தாராளமாக எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே. நாளை மிதுன ராசி மிருகசீரிட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கான சித்தர் வழிபாடுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.